டுமாரோ மார்க்கெட்டுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம எஸ்டர்டே வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று நம்மளோட நிஃப்டியில் போட்டிருக்க உடனே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. மண்டே மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மூவாக இருக்கும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் கிரியேட் ஆகிருக்கு. அண்டு இங்கே இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு அதில் தேர்ட் டைம் டச் பண்ணுற மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஷ் தான் இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரியே மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷாக தான் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நல்லா புல்லிஷாக மேலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் சைட்வேஸில் தான் மார்க்கெட் நின்றுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கிளியராக தெரியும். இதில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 22,505 வச்சுருந்தோம். அதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போது வந்து மார்க்கெட்டோட செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து ஈஸியாகவே போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. 22,650 தான் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக நாளைக்கு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா 22,750 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட்டும் அதுதான் வச்சுருக்கோம், 22,650. நாளைக்கு மார்க்கெட்டில் திரும்ப ஒரு புல்லிஷான மூவ் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் நம்ம பிக் புல் தமிழனோட டெலிகிராம் சேனலு. இதில் நம்ம மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸ்லாம் போடுவோம். ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதில் நீங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் எப்போவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு இதில் கொடுக்குற கால்ஸையும் வச்சு நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ஒரு பேப்பர் ட்ரேடில் வந்து எழுதி வச்சு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருப்போம். 74,200 வந்து 205 பை பண்ண சொல்லியிருப்போம். அந்த கால் கொடுத்த கொஞ்சம் மினிட்ஸ்லேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 205 நல்ல மூவ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு 15 மினிட்ஸில் 240 ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நல்ல மூவே வந்திருக்கும். 300 வரை போயிருக்கும். அதுக்கப்புறமா நானும் பார்த்துட்டு நம்மளோட கால்ஸை வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைனில் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக 650 போகிறதுக்கான சான்ஸு தான் ரொம்ப அதிகமாகவே தெரியுது. 650 போயிட்ட உடனே மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்னா 750 போகும். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து கொஞ்சம் சின்னதாக சைட்வேஸ் ஆகி திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வர மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு டுமாரோ எப்படி இருக்குன்னு. ட்ரெண்ட் லைனுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 5 மினிட்ஸில் வச்சு ஒரு ட்ரேட் இன்சர்ட் பண்ணலாம். சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சப்போர்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் உங்களுக்கு வந்து 22,660 வரும். செகண்ட் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 22,400 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டுமாரோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டில் தான் இருக்கோம். நம்ம எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருப்போம், டுமாரோ மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு பிக் மூவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அவங்க கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டியில். பட் இதில் என்ன விஷயம்னா, பிரேக் பண்ணிவிட்டு நிஃப்டியில் எப்படி ட்ரெண்ட் லைன்லேயே திரும்ப வந்து ரீடெஸ்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம இதில் கிளியராக பார்த்தா தெரியும். மார்னிங்லேயே ஒரு கேப் அப் ஆகிட்டு புல்லிஷாக வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பட் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு மார்க்கெட்டை வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. டுமாரோ மார்க்கெட்டில் வந்து புல்லிஷாக போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் செல் சைடு போகிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்போல்லாம் கீழே வருதோ அப்போ வெயிட் பண்ணி பார்த்து சப்போர்ட்டில் வந்து பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். டுமாரோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. டுமாரோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ண இந்த சப்போர்ட் எடுத்த இடம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனில் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கோம் இந்த பிளேஸ் தான் டுமாரோ மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அண்டு செகண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும், 48,160 தான் வரும் மார்க்கெட்டுக்கு செகண்ட் சப்போர்ட்டு.
இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரும். மோஸ்ட்லி கீழே வர சான்ஸ் இல்லை. சப்போர்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பை பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 48,560 தான் இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா டுமாரோ மார்க்கெட்டில் வந்து செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 48,790 கிட்ட வரும். கரெக்டாக இந்த பிளேஸ் தான். ஸோ டுமாரோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டுமாரோ மார்க்கெட்டுக்கான.